guys, welcome back to the next video of Sunrisers Hyderabad, the powerhouse. So, Sriram, before we begin, update, Braden Cars has been ruled out of the IPL and VN Mulder is his replacement. So, Sriram, your thoughts on their squad, auction and playing 11? ஸ்குவாட் ஆக்ஷன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவங்களோட ரிட்டன்ஷனை செக் பண்ணிடலாம். அவங்க வந்து Yeah. அபிஷேக் சர்மா ஹெட், கிளாசன், அப்புறம் நிதிஷ் ரெட்டி, கமின்ஸ் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்டான இது அவங்க தான் அவங்களோட கோர். ரிட்டன்ஷன்ல அவங்க அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணது ஒர்த்தான பிளேயர்ஸ். இன்ஃபேக்ட் அவங்க தான் லாஸ்ட் இயர் வந்து எல்லா மேட்ச் ஆல்மோஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸும் கூட. ஸோ கம்மிங் டு த ஆக்ஷன் வந்து டிபிக்கல் லாஸ்ட் சீசன் டீம் மாதிரி தான் இருக்கு. பேட்டிங் கடப்பாரா ஹெவி, பவுலிங்கும் ஓரளவு டீசெண்டான பவுலிங் தான் சொல்லுவேன் நான். ஸோ அவங்க வந்து நிறைய பேட்டிங்க்கு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஸோ அவங்களோட பேட்டிங் டெப்த் வந்து டாப் 5 வந்து ஈக்குவல் டு மும்பை இந்தியன்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஈவன் பவர்ஃபுல் தேன் மும்பை இந்தியன்ஸ் கூட சொல்லலாம் இன் கரண்ட் ஃபார்ம் நான் சொல்றது. ஏன்னா ஹெட் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், கிளாசன் கேட்கவே தேவையில்லை, பயங்கரமா அடிக்கிற பிளேயர்ஸ் டாப் 5. இப்போ வந்து அதே மாதிரி தான் அவங்க ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. 250+ அடிக்கிற ஸ்குவாடா தான் எடுத்திருக்காங்க. பேட்டிங்ல, பவுலிங்ல வந்து ஒரு மாதிரி டீசென்டான பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க தான் சொல்லணும். ஸோ ஹெவிலி டிபெண்ட் ஆன் தேர் பேட்டிங்கு. அவங்களோட இதுக்கு ஆக்ஷனுக்கு வந்து அதே மாதிரி அவங்க பேக்கப்ஸும் கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு, கமின்ஸ்க்கு, அப்புறம் ஷமிக்கு, அவங்களுக்குலாம் ரீப்ளேஸ்மெண்ட் இருந்தா கூட இந்தியன் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை. ஜாம்பா, ராகுல் சஹர், வேற யாருமே ஸ்பின்னர்ஸ் கிடையாது. அபிஷேக் சர்மா ஸ்பின்னர், பார்ட் டைம் ஸ்பின்னர் தான். ஸ்பின்னரே இல்ல. கமிந்த மெண்டிஸ் இருக்காரு. ஆனா கமிந்த மெண்டிஸ் விளையாட முடியாது. அதான் விளையாட வைக்க முடியாது. ஸோ பேக்கப்ஸ் கொஞ்சம் பிரச்சனை தான். இந்த டாப் 5ல யாருக்கா இன்ஜுரி ஆனா கூட ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆள் இல்லை. ஹெட்டுக்கோ, கிளாசனுக்கோ, ஈவன் அபிஷேக் சர்மா யாராவது ஒரு ஆளுக்கு இன்ஜுரி ஆனா கூட ரீப்ளேஸ் பண்றதுக்கு அந்த குவாலிட்டி பிளேயர்ஸ் டாப் 5ல யாருமே கிடையாது. ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. எல்லாமே அதுக்கப்புறம் இருக்கிற பிளேயர்ஸ் தான் ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் இருக்காங்க. மேபி கமிந்த மெண்டிஸ் வந்து கிளாசனுக்கு பல வேணா விளையாட வைக்கலாம், மற்றபடி யாருமே இல்லை. பேக்கப்ஸ் கொஞ்சம் வீக் தான். ஸோ அவங்களோட ஆக்ஷனுக்கு மோஸ்ட்லி அவங்களோட மெயின் டீமே வந்து அவங்க ரிட்டன்ஷன்லேயே முடிச்சிட்டாங்க. இஷான் கிஷன் ஒரு நல்ல பிக் தான். ஸோ ஆக்ஷனுக்கு ஐ வில் கிவ் 7.5 அவுட் ஆஃப் சாரி ஆக்ஷனுக்கு வந்து ஐ வில் கிவ் 3.5 அவுட் ஆஃப் 5. நான் வந்து அவங்க ஆக்ஷனுக்கு நானும் 3.5 தான் கொடுப்பேன். இஷான் கிஷன், ஷமி, புவி ஐ திங்க் ஒரு அப்கிரேட் தான் நான் நினைக்கிறேன். ஷமி கண்டிப்பா, ஏன்னா அது மூலமா சிமர்ஜித் சிங் வேற இருக்காரு ரீசெண்டா. அதான் சொல்ல முடியாது. சிஎஸ்கேலோட இம்பாக்ட் வேற, ஒரு பிளாட்டான ஹைதராபாத்ல வர இம்பாக்ட் வேற. அப்புறம் நான் நினைக்கிறேன் ஹர்ஷல் பட்டேல் அண்ட் நட்டு இஸ் பிட் டவுன் ஃபால் தான் நான் நினைக்கிறேன். நட்டு வந்து மோர் யார்கர் இருக்கு, ஸ்லோர் ஒன்ஸ் கூட இருக்கு. ஹர்ஷல் பட்டேல் ஒன்லி ஸ்லோர் ஒன்ஸ் அந்த விக்கெட்ல ஒர்க் ஆகும்னு கூட தெரியல. கரெக்ட். சோ ஸ்ரீராம், your thought on their batting? அதுக்கு முன்னாடி அவங்களோட பிளேயிங்ல அவங்க சொல்லிடலாம். ஸோ என்னோட பிளேயிங்ல வந்து அபிஷேக் சர்மா ஹெட் அஸ் யூஷுவல், இஷான் கிஷான் ஒன்டர் வேற வழி இல்லை, நிதிஷ் ரெட்டி, கிளாசன், அபினவ் மனோகர், கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஜாம்பா, ராகுல், ஷமி. இம்பாக்டா இப்போ வேற வழி இல்லாம சச்சின் பேபி, வேற யாராவது ஒரு இந்தியன் பேட்டரை கொண்டு வரணும். ஏன்னா 6 அபினவ் மனோகர் இன்னும் அந்த குவாலிட்டிக்குன்னா வரல, அதுதான் சொல்ல முடியும். எல்லாருமே அவர் ஹையா ரேட் பண்றாங்க, நல்ல ஹிட்டர். பட் ஆனா அவர் இன்னும் அந்த ஐபிஎல்லோட ஸ்டேஜுக்கு அவர் இன்னும் வரல. ஸோ நம்பர் 5 வரைக்கும் ப்ராப்பர். கமின்ஸ் கண்டிப்பா நல்ல பேட்டர் தான், பட் எல்லா மேட்ச் அடிக்கிற பேட்டரானா கண்டிப்பா கிடையாது. ஸோ ப்ராப்பர் பேட்டிங் வந்து நம்பர் 5 ஈவன் நம்பர் 6 வரைக்கும் தான் வச்சுக்க முடியும். ஸோ அதனால சச்சின் பேபி ஒரு ஆர்டர்ட் குஷனுக்காக நான் கொண்டு வருவேன். ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் 11. Your marks for batting? பேட்டிங் வந்து 4.5 அவுட் ஆஃப் 5. ஸோ லாஸ்ட் சீசன் எல்லா மேட்சும் அவங்க பேட்டிங் தான் அவங்க வின் பண்ணியிருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க ஃபைனல் வந்ததுக்கு எல்லாமே அவங்க பேட்டிங் தான் காரணம். எல்லா மேட்சும் அடி தான், எல்லா டீமையும் பொழந்துட்டாங்க. ஸோ அதே ஸ்ட்ரென்த்து தான் இப்பயும் இருக்கு. ஸோ பேட்டிங் வந்து அதான் அவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த். லாஸ்ட் இயரும் அவங்க வந்து 250 ரன்ஸ் அடிச்சாலும் 240 ரன்ஸ் கொடுக்குற மாதிரி பவுலிங் தான் வச்சிருந்தாங்க. ஸோ பேட்டிங் தான் அவங்களோட மெயின் கோர் ஸ்ட்ரென்த். ஸோ அவங்க பேட்டிங்க்கு ஐ கிவ் 4 ஒன்லி. ஏன்னா அவங்க அந்த
கிளாஸுக்கு அப்புறம் எனக்கு நான் சாட்டிஸ்ஃபையாவே இல்லை. சச்சின் பேபி, அபினவ் மஹால், பேட் கமின்ஸ் 20-30 ரன்ஸ் அடிக்கலாம் இம்பாக்டா. ஆனா அதுக்கு மேல எனக்கு தெரியல. அப்புறம் சச்சின் பேபினா ஐ திங்க் அவர் ஸ்டேட்டுக்கே மிடில் ஆர்டர் தான் விளையாடு. ஸோ இம்பாக்ட் பிளேயரா வந்தா கூட நம்பர் 7 நம்பர் 8ல தான் விளையாடணும். ஸோ இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷன் ரொம்ப ஒஸ்டா தான் வச்சிருக்காங்க பேட்டிங்ல. நான் உங்க போலிங்ல ஐ திங்க் இம்பாக்ட் பிளேயர் ஏன்னா அபிஷேக் சர்மாவும் நிதிஷ்குமார் ரெட்டியும் போட்டுருவாங்க. ஸோ ஐ கிவ் ஒன்லி 4. ஸ்ரீராம், யுவர் தாட்ஸ் ஆன் தேர் போலிங்? போலிங் வந்து டீசென்டான போலிங் தான். இப்போ ப்ராப்பர் பவுலர்ஸ் பார்த்தா கமின்ஸ், ஷமி, இப்போ ஷமிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சிமர்ஜித் சிங். ஸ்பின்னர்ஸ் 2 பேரும் சூப்பரான ஸ்பின்னர்ஸ், டவுட்டே கிடையாது. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ இவருமே ஜாபாவும் லெக்கி, ராகுலும் லெக்கி. அவர் ஆஃப் ஸ்பின்னர் இல்ல. அது ஒரே டைப் ஆஃப் ஸ்பின்னர்ன்றது. பட் 2 பேருமே நல்ல ஹை குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ், நோ டவுட். ஹர்ஷல் பட்டேல் அசுஷல் சொன்ன மாதிரி இது ஹைதராபாடோட ஃபிளாட் ட்ராக்குக்கு அவரோட இது ஒழுங்குமா தெரியல. கொஞ்சம் டைமிங் கொடுத்து அடிச்சாங்கன்னா பால் கண்ணாமண்ணு போகும். லாஸ்ட் டைமே நட்ராஜன் நிறைய ரன்ஸ் கொடுத்தாலும் ஓரளவு விக்கெட்ஸ் நடத்தது காரணம் அவருடைய ஆக்டர் ஸ்கில்னால தான், ஸ்லோ கட்டர்ஸ்னால கிடையாது. ஸோ அது கொஞ்சம் பார்க்கணும். அதே மாதிரி இப்போ ப்ராப்பர் 5 பவுலர்ஸ் இருக்காங்க. நிதிஷ் ரெட்டியே டீசெண்டா போடுறாரு. இன்னும் அந்த நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் கேப்பபிலிட்டி இன்னும் அவருக்கு இன்னும் வரல. அபிஷேக் சர்மா இவங்க 2 பேர்த்தையும் மேக்ஸிமம் 2 to 3 hours வாங்கிடலாம். ஸோ 6th பவுலரா. ஸோ அதனால அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ பவுலிங்க்கு வந்து கிவ் 3.5 out of 5 பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் 5 ப்ராப்பர் பவுலர்ஸ். நானும் 3.5 தான் கொடுப்பேன். அவங்க போலிங், உங்க ஃபாஸ்ட் போலிங் தான் எனக்கு ஒரு பெரிய கன்சர்ன் தோணுது. ஏன்னா ஷாமி நாட் ரிலேபிள் ஆன் தி டெத்ல அவர் அடி வாங்குவார் கண்டிப்பா. அதுல இன்னொரு பாயிண்ட், சாரி, பவர் பிளே பவுலிங்கும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. கமின்ஸ் பவர் பிளேல போட வச்சுட்டாங்கன்னா மிடில் ஓவர் டெத்ல இருக்க மாட்டாங்க. ஹர்ஷல் பட்டேல் பவர் பிளேல போட்டா நம்மளுக்கு தெரியும் என்ன நடக்கும்னு. சோ கமின்ஸும் ஹார்ட் லைன்ஸ் அடிக்கிற போல பவர் பிளேனா அவருக்கு சூட் ஆகாது, கண்டிப்பா சூட் ஆகாது. போன வருஷம் எஸ்ஆர்ஹெச்ல அவர் வந்து பவர் பிளே பவுலிங் போடவே இல்லை. ஆமா, 8th 9thல இருந்து ஆரம்பிச்சாரு ஸ்பெல்லே. சில மேட்ச் சபாஷ் அஹமத் வச்சு ஓபன் பண்ணிடுவாரு. அப்புறம் புவி நட்டு கூட ஒரு 2 ஓவர் பவர் பிளே போடுவாரு. அவர் பவர் பிளே போடவே மாட்டாரு. He doesn't prefer to bowling the power play. அப்புறம் ஷமி அவங்க ஃபாஸ்ட் bowling எனக்கு ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி தோணுது இந்த வருஷம். ஏன்னா நட்டு இருந்த போது நட்டு வந்து எல்லா ஃபேஸும் போட முடியும். நட்டு கொஞ்சம் ஸ்விங் கூட ஆகும், லெஃப்ட் ஆர்ம் ஃபேஸ் ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. சோ இவங்க bowlingக்கு I'll actually give only 3. Yeah, I'll also stick with 3. ஏன்னா ஃபாஸ்ட் bowling ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி தோணும். ஸ்பின் பெர்ஃபெக்ட். அந்த வேற ஆப்ஷன் இல்லாட்டி கூட these two are top quality spinners. Correct. So Sriram, your thought on their all-rounders? All-rounders வந்து என்னை கேட்டா ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர்னா இப்போதைக்கு நான் கமின்ஸ் அப்படிதான் ப்ராப்பர் ஆல்ரவுண்டர்னு சொல்லுவேன். நிதிஷ் ரெட்டியும் அபிஷேக் சர்மாவும் நல்ல பேட்டர்ஸ். ஆனா பவுலிங்ல இன்னும் அந்த இம்பாக்ட் கொடுக்கவே இல்லை. ஸோ இவங்க 3 பேர் தான் இப்போதைக்கு ஆல்ரவுண்டர்ஸ். பேக்கப்ல கமின்ஸ் மெண்டிஸ் இருக்காரு. அப்புறம் முல்டர் இருக்காரு. கண்டிப்பா முல்டர் விளையாட மாட்டாரு. கமின்ஸ் இருக்கிறதுல முல்டருக்கு சான்ஸ் கிடைக்க போறதே கிடையாது. ஸோ அவங்க ஆல்ரவுண்டர்ஸ்க்கு வந்து ஐ வில் கிவ் 2.5 out of 5. நான் ஒரு ஸ்டெப் ஆடா போய் அவங்களுக்கு ஒரு 3 கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நீங்க சொன்ன மாதிரி தான். ஆனா நிதிஷ்குமார் ரெட்டி இங்க டெஸ்டிங் விளையாண்டாரு, கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கூட ஹையா இருக்கும். அவர் போலிங் டீசென்டா he can 2 to 3 hours கொடுக்கலாம். அபிஷேக் சர்மா கூட ஒரு 2 to 3 hours கொடுக்கலாம். பட் ஐ ஃபீல் நிதிஷ்குமார் ரெட்டி இஸ் one step higher than அபிஷேக் சர்மா. So I'll give them a 3. ஏன்னா கமின்ஸ் கூட பேட்டிங்னா நம்மளுக்கு தெரியும், குயிக் ஃபயர் 50 அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு. ஆனா எல்லா மேட்சும் தான் பண்ண மாட்டார் கன்சிஸ்டன்டா. ஒரு சீசனுக்கு ஒரு 2 மேட்ச் அடிக்கலாம், அவ்வளவுதான். So I'll give them a 3. Sriram, your thoughts on adaptability to conditions? அடாப்டபிலிட்டி வந்து அகைன் இப்போ இவங்க பேட்டிங் வந்து ஹிட் ஆர் மிஸ்ஸா தான் இருந்திருக்கு. நான் லாஸ்ட் சீசன் வந்து நான் கூட மிட் சீசன் அந்த மாதிரி கூட சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிளாட் ட்ராக் இருந்தா அடின்னு அடிக்கிறாங்க. இப்போ சென்னையில வந்து அவங்களால பண்ணவே முடியல. ஈவன் லீக் மேட்ச்ல கூட நான் சொல்றேன், சென்னையில அவங்களால அந்த இம்பாக்ட கொடுக்க முடியல. ஒரு கொஞ்சம் ட்ரிக்கியான சர்ஃபேஸா இருந்துச்சுன்னா மாட்டிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஸ்பின்னர் வந்து 2 ஸ்பின்னர் தான் எடுத்துட்டு வர முடியும். எப்படி பார்த்தாலும் அவங்க 2 ஸ்பின்னர் தான் ஆட முடியும். அபிஷேக் சர்மா நான் இன்னும் அந்த
கேட்டகரிக்கு நான் ப்ராப்பர் ஸ்பின்னர் கேட்டகரிக்கு நான் கொண்டு வரல. ஸோ அதனால அவங்க வந்து பேக்கப்ஸ்லேயே அவங்க ஸ்பின்னர்ஸ் வந்து வீக்காக இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஒரு ஃபாஸ்ட் பவுலரை கட் பண்ணிட்டு நான் இன்னொரு ஸ்பின்னர் ஆடுறேன்னா கூட அவங்களுக்கு அந்த பாசிபிலிட்டி பேக்கப்ஸ்ல இல்லை. ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரச்சனை. ஸோ அது ஒன்று தான் எனக்கு அவங்க இதில் பிரச்சனையா இருக்கு, அடாப்டபிலிட்டிக்கு டு அதர் கண்டிஷன்ஸ்ல. அடாப்டபிலிட்டி டு அதர் கண்டிஷன்ஸ் பார்த்தோம்னா ஹாவே கேம் வந்து அவங்களுக்கு 2 ஸ்பின்னர் இருக்கு, அது ஓகே, நல்ல நல்ல ஸ்பின்னர்ஸ். ஆனா தேர்ட் ஸ்பின்னர் வந்து ஸ்குவாட்ல இல்ல, அதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். அந்த ஆமா டீம்ல இதோ ஒரு இந்தியன் நேம் இருக்கும், இது ஒரு பேக்கப்ல, இது அது கூட இல்ல. சோ இது ஒரு பிக் காஸ் ஆஃப் கன்சர்ன். பேட்டிங் தான் கொஞ்சம் விக்கெட் ஸ்விங் ஆனா கூட மாட்டிப்பாங்க. ஒரு 3 குவிக் விக்கெட்ஸ் போனாலே திஸ் டீம் வில் பி இன் பிக் ட்ரபிள். இந்த 3 விக்கெட்ஸ் எல்லா மேட்சும் அபிஷேக் சர்மா ஹெட்டால அடிக்க முடியாது. அதர் டீம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வருவாங்க. கொஞ்சம் ட்ரிக்கி சர்ஃபேஸ் கொடுத்தா இந்த டீம் எனக்கு தோணல. சோ இந்த டீம் ஒரு பேட்டிங் அப்புறம் போலிங் ரெண்டும் ஒரு கன்சர்ன், அடாப்டபிலிட்டி டு அதர் கண்டிஷன்ஸ்ல. இல்ல, லாஸ்ட் சீசன் கேகேஆர் வின் பண்ணதுக்கு ரீசனும் அதே தான், பேலன்ஸ் இருந்தது. பவுலிங்ல ஒரு பேலன்ஸ், பேட்டிங்ல ஒரு பேலன்ஸ் இருந்தது. இவங்க வந்து பேட்டிங் ஹெவி, பவுலிங் வீக்கா இருந்தாங்க. அந்த பேட்டிங் ஹெவி வந்து எல்லா கண்டிஷனுக்கும் சூட் ஆகல. அபிஷேக் சர்மா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசன் சூப்பரா விளையாண்டார். ஆனா ஒரு ட்ரிக்கி சர்ஃபேஸ் எதுலயுமே ஒரு ஸ்டார்ட் கூட கொடுக்க முடியல. அபிஷேக் சர்மா இஸ் கோனா கோ பிளாஸ்டர். ஆனா ஹெட் வந்து ஐ ஃபீல் ஹெட் இஸ் மோர் ஹெட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால ஹெட்டாவது கொஞ்சம் இது பண்ணலாம். இஷான் கிஷனா சேம் சார்ட் ஆஃப் பிளேயர் தான். மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து அடிக்கவே இல்ல, வாங்கடையில தான் ஒரு நல்லா விளையாடுவாரு. கொஞ்சம் வேற சர்ஃபேஸ் போச்சுனால கண்டிப்பா மாட்டிப்பாரு. போன வருஷம் வாங்கடையில கூட he was not able to perform. So அபிஷேக் டிராவிஸ் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடலாம் எனக்கு தோணுது. ஆமா, as being an experienced player he should take responsibility. நிதிஷ்குமார் ரெட்டியும் அடிக்கலாம் போறாரு, கிளாசனும் அடிக்கலாம் போறாரு. கிளாசன் வந்து குவாலிட்டி, கிளாசனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த கண்டிஷனும் பிரச்சனை இருக்காதுன்னு தோணுது. பிரச்சனை இருக்காது, ஆனா அவர் கொஞ்சம் கேம பார்த்து ஆடணும். ஏன்னா ஆமா, ஆங்கர் பண்ணணும் கொஞ்சம். he can play in any condition, any condition கூட அவுட் ஆகலாம், ஃபர்ஸ்ட் பால் கூட அவுட் ஆகலாம். he has quality, ஆனா அந்த கேம் அவேர்னஸ் தான் மெயின் ப்ராப்ளம். So Sriram, your thoughts on their backups? Backups கொஞ்சம் வீக் தான், எஸ்பெஷலி இந்த டாப் 5க்கு ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு பெருசா யாருமே இல்லை. இந்த டாப் 5 விளையாடியே ஆகிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி இம்பாக்ட்ஸ் அப்போ நம்ம பேசின மாதிரி ஒரு ப்ராப்பர் இந்தியன் பேட்ஸ்மேனும் இல்லை. ஸ்பின்னர்ஸ்க்கும் பேக்கப்ஸ் பெருசா இல்லை. பட் ஆனால் ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு வந்து அவங்க அதுவும் பவுலிங்க்கு வந்து பேக்கப்ஸ் வச்சிருக்காங்க. பட் இந்த டாப் ஆர்டர் அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு பேக்கப்லன்றது ஒரு வீக் தான். ஸோ ஐ வில் கிவ் 3 out of 5. ஸோ உங்க பேக்கப்ஸ்க்கு நான் வந்து I'll give only 2.5. பெயின் பிளேயர்ஸ்க்கே பேக்கப் இல்ல. ஹெட் அபிஷேக் என்ன பண்ண முடியும், ஒரு பால் கையில பட்டாலே இன்ஜுரி ஆகும். ஒரு சின்ன ஓகே பெரிய நேமா தான் எடுக்க வேண்டாம், ஐஸ் ஒரு இந்தியன் பேக்கப் ஆச்சு எடுத்து வைக்கலாம்ல. லைக் அகைன் இதுதான் ப்ராப்ளம். அவங்க வந்து 5 பேர் ரிட்டைன் பண்ணதுனால அவங்களால ஆக்ஷன்ல பெருசா ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆக்ஷன்ல இதே மாதிரி ஒரு டீம் ஆர்ஆர், ஆனா ஆர்ஆர் வந்து 41 crores தான் போனாங்க. பட் என்னதுன்னா அவங்க பெருசா யாருக்கும் ஸ்பெண்ட் பண்ணல. ஜோஃப்ரா ஆர்ச்சர் மட்டும் 10, இங்க இஷான் கிஷன் 12-13 crores, ஷமி 12-13 crores. அப்புறம் மிச்ச 20 crores தான் ஆக்ஷன்ல பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஆமா ஓகே, ஆனா கொஞ்சம் பேக்கப் மேல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம். So Sriram, your thoughts on their qualification? ஓகே, பிஃபோர் குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்து நான் 14 out of 20 கொடுப்பேன். அவங்க வின் பண்ணாங்க இல்லை குவாலிஃபை ஆகிறாங்கன்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் தேர் பேட்டிங், அண்ட் இட் வில் பி பாசிபிள் பிகாஸ் ஆஃப் தேர் பேட்டிங். ஸோ பேட்டிங் ஹெவி, பட் பவுலிங் கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. ஸோ குவாலிஃபை ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் பொட்டன்ஷியல் இருக்கிற டீம். பட் கண்டிப்பாக டெஃபினட்டாக குவாலிஃபை ஆவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். சிமிலர் டு டிசி 4-5-6ல கண்டிப்பா இருப்பாங்க. எனக்கு என்னமோ அவங்க இந்த வருஷம் குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா கொஞ்சம் போரிங். எனக்கு என்னமோ ஹர்ஷல் பட்டேல், முகமது ஷமி, பேட் கமின்ஸ் ஆல் ஃபேசஸ்ல ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். அப்புறம் அவங்க ஸ்பின்னர்ஸ் ஓகே, ஆனா ஸ்பின்னர்ஸ்க்கு பேக்கப். ஏன்னா ஐபிஎல் பெரிய டோர்னமெண்ட், எல்லா கேமும் எல்லா பிளேயரும் ஃபிட்டா இருக்க முடியாது. ஸோ
இந்த வருஷம் they'll finish in 5th 6th position. இதுக்குள்ள மோர்லி அவுட் ஆஃப் 5 பொசிஷன் 5 கீழே 6th பொசிஷன்ல ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த சீசன். சாரி SRH ஃபேன்ஸ், இந்த வருஷமும் ஐ திங்க் all other teams will come prepared to face this challenge. ஏன்னா they can change the wicket. கொஞ்சம் ஸ்லோ விக்கெட் கொடுத்தாலும் they can struggle. Your thoughts, Mr. Sriram? டெஃபினட்டா லாஸ்ட் சீசன் வந்து அதான் நம்ம எல்லாருமே சொன்னப்போ கண்டிப்பா சென்னையில ஃபைனல் நடக்க போகுது, பிளே ஆஃப் நடக்க போகுதுன்னு எல்லாருமே அப்வியஸா சொன்னதுதான். கண்டிப்பா இந்த சன்ரைசர்ஸ் மாட்டிப்பாங்கன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து ஜஸ்ட் பட்டா பாக்கியம் படத்துல இருக்க மாதிரி தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு 10 overs 150 160 ஒரு ஃபிளாட் டெல்லி விக்கெட்ல ஹைதராபாத்ல அப்படிதான் அடிச்சிட்டு இது ஈடன் கார்டன்ஸ் அப்படிதான் அடிச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ட்ரிக்கி சர்ஃபேஸ் இருந்தாலும் அவங்களால அடிக்க முடியல. அடிக்க முடியல இந்த சென்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த கேம் இல்லை. பட் ஆனா கொஞ்சம் அடிச்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான், தாறுமாறு அடிச்சாங்க. பட் அதேதான், அதுவே அவங்களுக்கு வந்து பிரச்சனையாகவும் போயிருச்சு பிளே ஆஃப்ல. ஈவன் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே சேப்பாக்கும் அதே பிரச்சனை தான் அவங்களுக்கு. அவங்க வந்து இவங்கள மாதிரி ஒரு டீம்ல 2 பிளேயர் இருக்கலாம், ஃபுல் பேட்டிங்கும் அதே மாதிரி தான் இருக்கும், எல்லாரும் அடிக்கதான் போறாங்க. சோ அபினவ் மனோகர் அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த், அதான் அவங்களோட வீக்னஸ். பாட்டா விக்கெட்ல 250 இந்த வருஷமும் ஒரு 252 ஸ்கோர் பார்க்கலாம். ஆனா அத அடுத்த டீம் சேஸ் கூட பண்ணலாம். ஆமா. சோ இன்னொரு காம்பினேஷன் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பின்னர் போதும்னா they can bench Jampa and play Kamindu Mendis to improve their batting. So இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ 260 அடிச்சாங்க சன்ரைசர்ஸ்ல, அதே மேட்ச் எம்ஐ வந்து 240 பிளஸ் அடிச்சாங்க. ஒரு பேட் கமின்ஸோட 1 or 2 ஓவர்ஸ்னால தான் அவங்க வின் பண்ணாங்க அந்த மேட்ச். சோ வியான் முல்டர் பேட் கமின்ஸோட பேக்கப்பா அனௌன்ஸ் ஆயிருக்காரு. அவரு கூட ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவா இல்ல. சோ ஸ்ரீராம், யுவர் லாஸ்ட் தாட்ஸ் ஆன் தி டீம்? நான் டெஃபினட்டா குவாலிஃபை ஆகும்னு சொல்ல மாட்டேன். முன்னாடி சொன்ன மாதிரி 4, 5, 6 இருக்கிற டீம் தான் இது. So we have come to the end of this show. Hope you like the video and bye. Coming with the next video. 2 videos left. The arch rivals MI and CSK. The next video will be Mihai Paltan. Bye.